இது வரைக்கும் நம்ம சேனல்ல கோல்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, உங்களை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது, சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் பண்றது, எப்படி விஷுவலைஸ் பண்றது, டிசைர்ஸ் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். பட் டுடே வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வீடியோ. பீப்புளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பீப்புளை நடந்துக்க வைக்க முடியுமா? அதுதான் அந்த கொஸ்டின். அண்ட் டுடேஸ் வீடியோ வில் பி த ஆன்சர். ஓகேவா? நான் இப்போயே சொல்லிடலாம் உங்களால் முடியுமா முடியாதான்ட்டு. அப்படி நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் எப்படி வீடியோ கிடைச்சிருக்கு பார்ப்பீங்க. ஸோ நான் கடைசியாக தான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இனி என்ன பார்க்க போகிறோம்னா, எதுக்கு இதை முதல்ல பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பீப்புளை கண்ட்ரோல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட்ஸ், ஒன் கான்ஷியஸ்னஸ், த ஃபர்ஸ்ட் செமிட்டிக் பிரின்சிபல், நிறைய டாபிக்ஸ் இருக்குது, நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. கடைசியில் பீப்புள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆர் அதோட புரிதல் நிறைய பேர் தப்பாக இருக்குது. கரெக்டான புரிதல் என்ன, கண்ட்ரோல் பண்ணுறதுனா என்ன, நிஜமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஐ வில் கிவ் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ வை கண்ட்ரோல் பீப்புள்? ரியாலிட்டி கிடையாது, வை கண்ட்ரோல் பீப்புள். ஓகே, ஸோ இந்த உலகத்தில் எல்லாமே பீப்புள் மூலமாக தான் நடக்குது. நம்மளுக்கு வேண்டிய லவ் பீப்புள் கிட்ட இருந்து தான் வரணும், நம்மளுக்கு வேண்டிய காசு பீப்புள் கிட்ட இருந்து தான் வரணும். ஓகே, ஸோ வி லிவ் இன் அ சொசைட்டி. ஸோ சொசைட்டி அப்படின்னு நம்ம வாழறோம்னா, தென் சொசைட்டியில் வாழறதுக்கான தேவையான விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் லவ், ஃபார் எக்ஸாம்பிள் மணி, இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இட் கம்ஸ் த்ரூ பீப்புள். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல். பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து இட் பிகம்ஸ் எசென்ஷியல், இட் பிகம்ஸ் ரெலவெண்ட் டு அவர் ஒர்க். ஓகேவா? ஸோ பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். அப்படி கேட்டால் அப்போ பீப்புளுக்கு ஃப்ரீ வில் கிடையாதா? அப்போ பீப்புள் அப்போ நம்ம தான் வந்து காடை, நம்ம என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு நினச்சா அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் இருக்கு, நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டாக் அபவுட் அன் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இட் இஸ் அ ரியாலிட்டி ஆஃப் செப்பரேஷன், இட் இஸ் அ பிளேன் ஆஃப் செப்பரேஷன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் பிளேன் வந்து இஸ் அ பிளேன் ஆஃப் செப்பரேஷன். அதாவது நீங்கள் செப்பரேட், நான் செப்பரேட், இந்த கம்ப்யூட்டர் செப்பரேட், நம்ம எல்லாமே செப்பரேட்டடாக இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட். ஓகே, அண்ட் நான் மற்ற வீடியோஸில் சொன்ன மாதிரி there are 3 planes of existence. Okay, so there's the physical plane, there's the mental plane, and there's the spiritual plane. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 பிளேன் இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் பிளேனில் செப்பரேஷன் இருக்குன்னா, மென்டல் பிளேன்லையும் ஸ்பிரிச்சுவல் பிளேன்லையும் தேர் இஸ் நோ செப்பரேஷன். ஓகேவா? ஸோ செப்பரேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு இன்னொரு பேர் டுவாலிட்டி. அதாவது ஹீட் அண்ட் கோல்டு, ஹை லோ, நல்லது கெட்டது, இந்த மாதிரி டுவாலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் கம்ஸ் அண்டர் த ஃபிசிக்கல் பிளேன். ஓகேவா? பட் மென்டல் பிளேன்லையும் ஸ்பிரிச்சுவல் பிளேன்லையும், ஸோ ஃபிசிக்கல் பிளேனில் ஒரு காஸ், ஃபிசிக்கல் பிளேனோட ஒரிஜினேஷன் பாயிண்ட் வந்து மென்டல் பிளேன், அண்ட் மென்டல் பிளேனோட காஸ் ஸ்பிரிச்சுவல் பிளேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபிசிக்கல் பிளேனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேட்டர், இது எப்படி கூட சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் பிளேன் இஸ் த வேர்ல்ட் ஆஃப் மேட்டர். ஓகேவா? சயின்ஸ் தான் சொல்லுது. மேட்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்? எனர்ஜி மூலமா. ஓகே, when energy coalesces, when energy comes aggregates together, it becomes matter. And energy எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டால், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் இன் ஃபிசிக்ஸ் சொல்லுவோம். பட் எனர்ஜியோட காஸ் ஒன்று இருக்கணும்ல, ஸோ தட் இஸ் கான்ஷியஸ்னஸ் ஆர் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டுவாலிட்டின்ற கான்செப்ட், அதாவது எல்லாமே செப்பரேட் அப்படின்றது வந்து மென்டல் பிளேன் ஸ்பிரிச்சுவல் பிளேன் அப்ளிகபிள் ஆகாது. பிகாஸ் the world, the universe is mental. அப்படின்னா all is mind. எல்லாமே மைண்ட் தான், எல்லாமே மென்டல் தான். ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஒன் மைண்ட், எவ்ரிதிங் இஸ் ஒன் கான்ஷியஸ்னஸ், எல்லாமே கனெக்டட். நீங்க நான் இந்த உலகத்தில் இருக்க 8 பில்லியன் பீப்புள், we are all just one being, one single being. ஓகே, ஸோ இந்த ஃபிசிக்கல் பிளேனை தாண்டி எலிவேட் ஆகி அடுத்த லெவல் ஆஃப் பிளேனுக்கு போகும்போது எவ்ரிதிங் இஸ் ஒன். அப்படி பார்க்கும்போது தென் வி ஆர் ஆல் கனெக்டட், வி ஆர் கனெக்டட். இதோட எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் பற்றி நினைப்பீங்க, நினச்சோடனே திடீர்னு அவங்க நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கோஇன்சிடென்சஸ், நீங்கள் ஒருத்தர் பற்றி நினைப்பீங்க, திடீர்னு அவங்க நீங்கள் பார்ப்பீங்க, அன்றைக்கி அந்த நாளே பார்ப்பீங்க. ஓகே, ஆர் இந்த அம்மாக்களுக்கெல்லாம் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா தே கேன் சென்ஸ் இட். ஓகே, they can immediately sense it. They know something is wrong. அவங்களுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தெரியும், பட் அவங்களால பின் பாயிண்ட் பண்ணி என் பையனுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பட் they can feel it. ஓகே, அண்ட் ட்வின்ஸ்லையும் இதை பார்க்கலாம். ட்வின்ஸ்ல ஒரு ட்வின்க்கு வந்து ஏதாவது பிரச்சனை, ஒரு ட்வின்க்கு ஏதாவது இறந்து போறான், யாருக்குமே தெரியாம இறந்து போறான்னா இன்னொரு ட்வின்னால அதை சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத சினாரியோஸ்ல என்ன சொல்ல வருது அப்படின்னு நம்ம டீப்பா போய் மெட்டபிசிக்கலா பார்க்கும்போது we are all connected. ஓகே,
ஸோ வி ஆர் ஆல் ஒன் கான்சியஸ்னஸ் என்றால் வி ஆர் ஆல் கனெக்டட். ஸோ வி ஆர் ஆல் கனெக்டட் இன் த மென்டல் பிளேன். ஓகேவா? அதுதான் த ஃபர்ஸ்ட் ஹெமெட்டிக் பிரின்சிபல். ஓகே, ஹெமெட்டிக் ட்ரெடிஷன்லாம் மொத்தம் 7 லா இருக்கு. இந்த கபாலியான்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்து புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த புக்கில் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் தட் தி டாக் அபவுட் இஸ் எவ்ரிதிங் இஸ் மென்டல். ஓகேவா? எவ்ரிதிங் இஸ் மைண்ட். ஸோ வி ஆர் ஆல் கனெக்டட். ஸோ அந்த கனெக்ஷன் மூலமாக தான் வி ஆர் பீங் ஏபிள் டு சேஞ்ச் பீப்புள் ஆர் வி ஆர் பீங் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். சேஞ்ச் பீப்புள்ன்ற தப்பான வார்த்தை, இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ன்றதான் சொல்லலாம். அண்ட் கண்ட்ரோல்ன்றது ஒரு வகையில் தப்பான வார்த்தை தான். பட் யூடியூப் உங்களை நான் பார்க்க வைக்கணும்னா கண்ட்ரோல் இந்த மாதிரி பயங்கரமான வார்த்தைகள் போட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பட் யூ கான் ஆக்சுவலி கண்ட்ரோல் பீப்புள், யூ கேன் ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இன் த வே யூ வாண்ட். ஓகேவா? ஸோ எவ்ரிதிங் இஸ் மைண்ட், எவ்ரிதிங் இஸ் ஒன் கான்ஷியஸ்னஸ். நான் டுவாலிட்டி தான் உண்மை. டுவாலிட்டின்றது சொல்யூஷன், ஃபிசிக்கல் ரியாலிட்டி இஸ் அன் illusion. Okay, electromagnetic spectrum la you can only see 0.65% of actual reality. மிச்சம் இருக்க 99.99% of reality உங்களால் கண்ணால் பார்க்கவே முடியாது. நேக்கட் ஐக்கு இந்த மிச்சம் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற வேவ்ஸ் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ 99% ஆஃப் ஃபிசிக்கல் ரியாலிட்டி உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, உங்களால் பார்க்க முடியாது, உங்களை சென்ஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து அதை பார்க்க முடியலைன்றதுக்காக அது இல்லைன்னு கிடையாது. ஸோ அந்த லாஜிக் நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்கன்னா, நம்மளோட ஃபோன் சிக்னல்லாம் இருக்குல்ல, சிம் கார்டு, அந்த சிக்னல்ஸ் நம்ம யாராலும் பார்க்க முடியறது இல்லை. ப்ளூடூத் கனெக்ஷன் யாராலும் பார்க்க முடியறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களால் பார்க்க முடியல, உங்களால் சென்ஸ் பண்ண முடியல, உங்களால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துக்காக திங்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட்னு எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ கிளியர் ஆயிடுச்சுன்னா we can move on to the next concept. இந்த கான்செப்ட் இல்லாமல், இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் இந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் ஸோ கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் இதெல்லாம் அவசியம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஃபவுண்டேஷன் எல்லாமே டெக்னிக்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேலையும் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ரிஃப்ளெக்ஷன். வாட் டு மீன் பை ரிஃப்ளெக்ஷன்? நான் மற்ற வீடியோஸில் சொன்ன மாதிரியே இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸ், நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன் லைஃப்பில், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட் தாட்ஸ், எண்ணங்கள், எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், யுவர் அட்டென்ஷன். ஓகே, ஸோ உங்கள் பாஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட எஃபெக்ட் தான் இப்போ உங்கள் கரண்ட் லைஃப், உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ தட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பீப்புள். ஸோ த வே பீப்புள் ட்ரீட் யூ, the way people treat you is a reflection. It's a reflection of your frequency or state of consciousness. மட்டமான ஹேண்ட் ரைட்டிங் தான், பட் பொறுத்துக்கோங்க, நான் வாயால் சொல்றதுனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ the way people treat you is a reflection of your frequency or your state of consciousness. ஸோ நீங்கள் மற்ற பீப்புளை எப்படி பார்க்குறீங்க, ஓகே, மற்ற பீப்புளை எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க, மற்ற பீப்புள் கிட்ட மைண்ட் லெவல் என்ன பேசுறீங்க, இது எல்லாத்துக்குமே தேர் இஸ் அ எஃபெக்ட். ஃபிசிக்கல் வேர்ல்டில் இட் வில் ப்ரொடியூஸ் அன் எஃபெக்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். வேணாம், ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பல. லெட்ஸ் கோ இன்டு இன்னும் சில கான்செப்ட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போகிறேன். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் கோ டு நெக்ஸ்ட் கான்செப்ட், விச் இஸ் இன்ஃபைனைட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஒன் செல்ஃப். அதாவது இப்போ நான் இருக்கேன், இல்லை நீங்கள் இருக்கீங்க. இப்போது நான் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற மாதிரி இருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி என் பார்ட்னர் கிட்ட இருக்க மாட்டேன், என் பார்ட்னர் கிட்ட நான் வேற மாதிரி இருப்பேன். ஒரு சின்ன குழந்தை கிட்ட, ஒரு பேபி கிட்ட நான் வேற மாதிரி இருப்பேன். ஓகே, அண்ட் என்னோட ஸ்கூல் டீச்சர் கிட்ட நான் வேற மாதிரி இருப்பேன். அண்ட் என்னோட மென்டர் கிட்ட நான் வேற மாதிரி இருப்பேன். என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா என் கொலீக்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் வேற மாதிரி இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ். ஓகே, இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ் ஆஃப் யூர் செல்ஃப். நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் மற்றவங்க நடந்துக்க மாட்டீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்டேஜ் நடந்துக்கிற விதம் இட் இஸ் வெரி யூனிக். ஓகே, அதை வந்து ஜென்ரலைஸ் பண்ணி பார்க்கும்போது எல்லாரையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு பர்சன் கிட்டையுமே நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கன்றது தேர் வில் பி சட்டில் changes, there will be subtle differences. ஓகேவா? ஸோ there are infinite versions to oneself. இப்போ நான் ஒரு முகத்தை உங்ககிட்ட காமிக்கிறேன், ஓகே, டு மை ஆடியன்ஸ் நான் வந்து ஒரு கைண்டாக ஒரு மாதிரி ஒரு ஒரு டீச்சர் மோட்ல, ஒரு நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற மோட்ல ஐ வில் பி கைண்ட், வில் பி ஜென்டில் அண்ட் ஒரு கம்பேஷனேட் மோடோட இருக்கேன்னா ஐ won't be the same to a serial killer. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தட் we are with people, it is infinite. போயிட்டே இருக்கும், அதுக்கு எண்டே கிடையாது. ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட் தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லா ஆளுங்களுமே ஒரே மாதிரி கிடையாது.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னை வந்து ஒருத்தவங்க கோவக்காரன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதே ஒப்பீனியன் மற்ற பீப்புள் கிட்ட இருக்காது. ஓகே, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னை வந்து கெட்டவன் வந்து சரி கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா வேற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் ஒப்பீனியன், எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் பர்செப்ஷன் ஆஃப் யூ, ஆஃப் அஸ். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ நம்ம பீப்புளை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நவ் கம்ஸ் த ஃப்ரீ வில் பார்ட். ஸோ என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் கேட்குற கேள்வி என்னன்னா, ப்ரோ இப்போ நான் வந்து எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், எனக்கு ஒரு கேர்ள் வேணும், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, ஆர் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து சிங்கிளாக இருக்கேன், ஒரு பொண்ணை நான் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது த பீப்புள் ஆஸ்க் மீ இஸ், அவங்களுக்கு அவங்க ஃப்ரீ வில் இருக்காதா, நான் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நான் ஒரு பப்பெட்டா, நான் வந்து அவங்கள வந்து பப்பெட்டியர் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த ஆன்சர் இஸ் நோ. ஓகே, இப்போ மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் you can only control your personal reality. ஓகே, இப்போ நீங்க இருக்கீங்கன்னா இந்த பபிள்குள்ள மட்டும்தான் உங்க இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, பிகாஸ் இஃப் யூ ஆர் காட், இஃப் ஐ எம் காட், இஃப் யூ ஆர் காட், எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் காட்ஸ் அஸ் வெல். எல்லாருக்குள்ளேயும் இந்த யூனிக் ஸ்பார்க் ஆஃப் காட் இருக்கு. ஓகே, எவ்ரி ஒன் ஹேஸ் திஸ் பவர், எவ்ரி ஒன் ஹேஸ் ஆக்சஸ் டு திஸ் பவர். ஸோ நீங்க தான் எல்லாமே, என்னால் நான் விஷயம் நினைச்சேன்னா எல்லாமே முடியும், அது முட்டாள்தனம், அப்படி கிடையாது. ஓகே, அப்படி சில பேர் கேட்பாங்க, அப்போ நான் விஷுவலைஸ் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப்பை வந்து வாரம் நிற்க வைக்கலாமா, அந்த மாதிரி விஷயம் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ணுங்க, பட் அது நடக்குமான்னு கேட்டால் டவுட் தான். ஓகே, ஸோ அது ரொம்ப டீப்பான டாபிக், அதுக்குள்ளே போவேன்னா. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், யூ கேன் ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் பர்சனல் பபிள் ஆஃப் ரியாலிட்டி. உங்களுக்கு நிறைய காசு வேணும், எனக்கு நிறைய ஹெல்த் வேணும், எனக்கு சுற்றி இருக்கிற மக்கள் என்னோட பர்செப்ஷனை மாற்றணும், அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ண முடியும். பிஎம்புக்கு நான் வந்து பிரசிடென்ட்டை வந்து மாற்ற போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், நான் உலகத்தை மாற்ற போகிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது உங்களோட ட்ரூவான டிசையரா கிடையாது. யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ட்ரூவான ஒத்தென்டிக்கான டிசைர் இருக்காது. அந்த ஒத்தென்டிக்கான டிசைர் இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி அந்த லெவல் ஆஃப் பிலீஃப் உங்களால் கல்டிவேட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் கிடையாது. ஓகே, ஸோ ஃப்ரீ வில் இருக்கான்னு கேட்டால் எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, ஃப்ரீ வில் இருக்கு அக்கார்டிங் டு தர் ஓன் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ நீங்கள் ஒருத்தரை பற்றி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கான பதில் இதுதான். ஓகே, ஸோ இன்னொரு பர்சன் இருக்காங்க. ஸோ இது ஒரு பர்சன் அண்ட் இது வந்து அவங்களோட ஓன் பர்சனல் ரியாலிட்டி, இது உங்களோட பர்சனல் ரியாலிட்டி. பிஆர்னா பிரதீப் ரங்கநாதன் கிடையாது, இட்ஸ் பர்சனல் ரியாலிட்டி. ஓகே, ஸோ யூஆர் விஷுவலைசிங், நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறீங்க. ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we have infinite versions of ourselves. ஓகே, ஸோ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விதமாக நடந்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஓன் பர்செப்ஷன் ஆஃப் தம். நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி ஒன் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூ, ஹவு தே ட்ரீட் யூ. ஓகே, ஸோ நம்ம ஒருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்ம கிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்கன்ற விஷயத்த மட்டும் தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி திருத்தி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகே, we can't change them as a person, but we can change their behavior towards us alone. ஸோ ஒரு சில பேர் நம்ம கிட்ட ரொம்ப ரூடாக இருப்பாங்க, ஆனால் மற்றவங்க கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் திஸ் இஸ் ஒய்ஃப். ஓகே, அண்ட் இந்த ஒய்ஃப்க்கு ஷி ஹாஸ் அன் இன்செக்யூரிட்டி. அண்ட் சின்ஸ் ஷி ஹாஸ் அன் இன்செக்யூரிட்டி, அவங்க வந்து ஒரு நாளும் அவங்க இமேஜின் பண்ணுறது என்னன்னா, ஷி இமேஜின்ஸ் த வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஓகே, என்னன்னா her husband will cheat. ஓகே, ஸோ ஹஸ்பண்ட் மேல இருக்கிற ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்குன்னா, he might be or he can be a cheater. ஓகே, அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே there are infinite versions. நம்ம எல்லாருக்குள்ளேயும் சீட்டர்ன்ற ஒரு வெர்ஷன் இருக்கு, அதை நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, if you want to, if we choose to, we can be a cheater, இல்லையா? ஸோ there are infinite versions of oneself. So I'm not victim blaming here, கிடையவே கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் சேயிங் அன்கான்சியஸாக நிறைய பேர் நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் எமோஷன்ஸ், இன்செக்யூரிட்டிஸை டீல் பண்ணாததுனால that produces an effect in physical reality தான் சொல்ல வரேன். ஓகே, even at the end of the day that husband has free will, he can choose not to cheat. ஓகே, பட் inevitably அவர் சீட் பண்ணும் போது unconsciously this woman also has a role, a small tiny 1% role over there.
ஓகே, ஸோ திரும்பி 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 சீட் அவங்க பர்செப்ஷன் இருக்கும் போது இன்னெவிட்டபிளி அவங்களோட ரிஃப்ளெக்ஷன், அவங்களோட ஃப்ரீக்வன்சி இருக்க ரிஃப்ளெக்ஷனா இட் ஹேஸ் டு கம் பேக். இது லா. ஓகே, இது லா, இது மாற்றவே முடியாது. ஓகே, ஸோ இது விக்டிம் பிளேமிங்னு பார்க்காம திஸ் இஸ் பவர். ஓகே, ஸோ வாட் எவர் யூ பர்சீவ் தட் இஸ் வாட் யூ ப்ரொஜெக்ட். ஓகே, இது வந்து பர்செப்ஷன் ப்ரொஜெக்ஷன் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கோணாலுமான எக்ஸாம்பிள், அது வந்து தப்பா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அது சுத்தமாக மறந்துடுங்க. லெட்ஸ் டேக் another example. So this is an employee and this is a boss or manager. Okay, and இந்த எம்ப்ளாயி அவங்களோட ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த பாஸ் வந்து ரொம்ப ஒரு சீப்பான, ரொம்ப ஒரு பக்கித்தனமான, ரொம்ப ஒரு ஈகோ பிடிச்ச கழுது. ஓகே, ஹீ இஸ் அ வெரி ஈகோஸ்டிக் பர்சன், ஹீ ட்ரீட்ஸ் ஹிஸ் எம்ப்ளாயிஸ் லைக் ஷிட் அப்படின்னு ஒரு தப்பான, ரொம்ப ஒரு கெட்ட பர்செப்ஷன் இந்த எம்ப்ளாயிக்கு இந்த பாஸ் மேலே இருக்கு. ஓகே, அண்ட் அக்கார்டிங் டு ஹர் பர்செப்ஷன் அதுதான் வந்து அந்த அந்த எம்ப்ளாயி மேலேயும் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். ஓகே, அண்ட் இதை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இதே பாஸ் மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட கைண்டாக இருப்பார். அப்போயே இந்த ஒரு எம்ப்ளாய்க்கு மட்டும் ரூடாக இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் எம்ப்ளாயி ஹாஸ் பீன் மென்டலி ஆர்கியூயிங் வித் தெம். மென்டலி அவரை எப்போ பார்த்தாலும் அவர் மைண்டில் திட்டிக்கிட்டே இருக்குது. அவரோட பர்செப்ஷனே வந்து ரொம்ப கெட்ட ஆளு, ரொம்ப ஈகோஸ்டிக்கான ஆளு. மேபி ஹி இஸ் ரியலி ஈகோஸ்டிக். ஓகே, வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் யூ ஹேவ் அ பவர். ஓகே, இப்போ ஜென்யூனாவே ரொம்ப ஈகோஸ்டிக்கான பர்சனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். பட் உங்ககிட்ட அவர் எப்படி நடந்துக்கிறாருன்னு யூ ஹேவ் தட் பவர் டு கண்ட்ரோல், யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் இட். ஓகே, அண்ட் ஈவன் தோ அது மாறல, இந்த மேனிஃபெஸ்டேஷன் இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இஃப் யூ ஹேவ் அ பாசிட்டிவ் அவுட்லுக் ஆன் லைஃப், ஓகே, என்னதான் அந்த எம்ப்ளாயி அந்த மேனேஜர் வந்து ஒரு ஆசோலா இருந்தாலுமே, யூ forgiving him will elevate you in your consciousness. You will elevate your consciousness, you will elevate your emotions. Overall it will give you a positive effect back. Okay, so psychologically you will get many benefits out of this, but metaphysically if you change your perception towards the person, they have to project back what you put as perception. ஓகேவா, அது தமிழ்ல சொல்லணும்னா, நீங்க ஒருத்தரை எந்த விதமா பார்க்குறீங்களோ அதை they have to reflect it back. அதுதான் law. ஓகே, ஸோ this is how controlling works. நீங்க வந்து அவரை மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி நான் ஏத்த மாதிரி அவர் நடக்க வைக்கணும்னா கிடையாது. ஓகே, if you want people to be kind towards you, if you want people to be lovable towards you, அப்போ உங்களையும் கேட்டுக்கோங்க, நான் எப்படி மற்றவங்கள பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் என் பாஸ் வந்து என்கிட்ட கைண்டாக நடந்துக்கணும், என் மேனேஜர் என்கிட்ட கைண்டாக நடந்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவரை வந்து ஃபுல்லாக அசிங்கமாக பச்சை டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் we are all connected. ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒன் கான்ஷியஸ்னஸ், நான் டுவாலிட்டி, த ஃபர்ஸ்ட் எமெடிக் பிரின்சிபல் விச் இஸ் ஆல் இஸ் மைண்ட், எல்லாமே கனெக்டட். ஓகே, ஸோ நீங்கள் என்னதான் வந்து வாயால் ஃபிசிக்கலாக அவரை போய் நீங்கள் திட்டலனாலுமே சப்கான்ஷியஸாக அவருக்கு தெரியும் நீங்கள் அவரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஓகே, அந்த பாஸ்க்கு இந்த எம்ப்ளாயி மேலே ஒரு ஈக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஒருத்தர் நம்ம மேலே ஒரு ஹாஸ்டலான இன்டென்ட் வச்சிருக்காங்க, ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்காத நம்மளால சென்ஸ் பண்ண முடியாதா, அவங்க எனர்ஜி நம்மளால சென்ஸ் பண்ண முடியாதா? வி ஹேவ் தட் கேப்பபிலிட்டி இல்லையா? அதே மாதிரி தான், எக்ஸாக்ட் சேம் பிரின்சிபல். ஒருத்தருக்கு நம்மளோட இருக்க பிடிக்கல நம்மளுக்கு தெரிய வரும், வி ஹேவ் தட் சென்ஸ். அது எப்படி நம்மளுக்கு தெரியுது? பிகாஸ் வி ஆர் ஆல் கனெக்டட். சப்கான்ஷியஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம மைண்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்க பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்க எப்படி நம்ம நடந்துக்கிறாங்க, அவங்க எனர்ஜி என்ன, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்க ஒருத்தர் மேல இது வச்சிருக்கிற பர்செப்ஷன், ஒருத்தர்கிட்ட நீங்க வச்சிருக்கிற மென்டல் ஆர்குமெண்ட் என்னவா இருக்குன்னு முதல்ல யோசிங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். That is what perception and mental dialogue is. Okay, so let me give one final example. Okay, so என்ன எக்ஸாம்பிள் தரலாம்? So let's take the same example, ஒரு husband and ஒரு wife. Okay, so இந்த ஒய்ஃபுக்கு என்னன்னா, she has a fear. இந்த ஹஸ்பண்ட் இன்னொரு தங்க கட்டி. ஓகேவா, இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ரெட் ஃபிளாகும் கிடையாது, he has so much green flags. இந்த ஹஸ்பண்டை பத்தி வெளில கேட்டா எல்லாருமே ரொம்ப நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க. ஓகே, பட் திஸ் ஒய்ஃப் ஹேஸ் அ ஃபியர் தட் எல்லா ஆம்பளைங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அபியூஸாக மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு பிலீஃப் இருக்கு. அதை சார்ந்து ஒரு ஃபியரும் இருக்கு. ஓகே, ஸோ ஷீ கீப்ஸ் ப்ரொஜெக்டிங் இட் டு ஹர் ஹஸ்பண்ட்.
அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஓகே கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க 2 பேரும் ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த அம்மாக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபியர், ஒரு பிலீஃப், ஒரு தப்பான பிலீஃப் இருக்கிறதுனால அந்த ஹஸ்பண்ட் மேல இருக்கிற பெர்செப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே தெரியாம மாறுது. ஓகே, ஸோ லா படி லா படி வாட் ஷீ பர்சீவ்ஸ் திஸ் கை ஹேஸ் டு ப்ரொஜெக்டட் பேக். ஓகே, ஸோ ஈவன் தோ இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்காருனால he will start to show signs of very little abusiveness because fundamental core நம்மளால மாற்ற முடியாது. ஓகே, very little forms of abusiveness. ஸோ அவருக்கே அறியாம he will start becoming angry towards that wife. 2 பேருக்குமே இங்க தெரியாது எதுக்கு இவர் இது மாதிரி கோவப்படுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, பிகாஸ் இந்த மெட்டபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேருக்குமே கிடையாது. ஸோ இந்த ஒய்ஃப் திரும்பி 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 அவங்க அந்த அந்த தேவையில்லாத சினரிஸ் இமேஜின் பண்ணி 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 அவங்க ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ஒரு கெட்ட ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிறது இருக்கிறதுனால அவங்களோட பிலீஃப்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களோட ரியாக்ஷன்ஸ், அவங்க கவனம் எல்லாமே ஐயோ என் ஹஸ்பண்ட் அபியூஸிவாக மாறிடுவாரோ, ஐயோ ஏதாவது மாறிடுமோ, ஏதாவது தப்பாக நடந்துருமோ, எல்லாமே நல்லா போதே அப்படின்னு ஒரு ஃபியரை திருப்பி 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 அது ஒரு பர்செப்ஷனாக அந்த ஹஸ்பண்ட் மேலே திணிச்சதுனால he has reflected back. ஓகே, அந்த ஹஸ்பண்டுக்கே தெரியாது, அவரே பாவம் நம்ம ஏன்னா தேவையில்லாம கோவப்படுறோம், நம்ம எப்பவுமே கோவப்பட மாட்டோமே, நம்ம எதுக்கு தேவையில்லாம கோவப்படுறோம் அப்படின்னு அந்த ஹஸ்பண்டுக்கும் தோணும், அந்த ஒய்ஃப்க்கும் தோணும். ஓகே, ஸோ நவ் இவர் வந்து லிட்டில் சென்ஸ் ஆஃப் அபியூசிவ்னஸ் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பட் இது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அவ்வளோ பெரிய சீன் கிடையாது. பட் இது வந்து அந்த ஒய்ஃப்க்கு தெரிய வருது. ஓகே, நவ் திஸ் ஃபார்ம்ஸ் அ சைக்கிள். இப்படியே போகும். பிகாஸ் அவங்க என்ன பயந்தாங்களோ அது நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வாட் ஷி ஃபியர்ட் ஹஸ் பிகம் ட்ரூ. ஐயோ நான் அப்போ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அப்போ அவங்க பிலீஃப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அவங்க பர்செப்ஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க திரும்பி ஸோ இன்னும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மேலே. அந்த எனர்ஜியை வச்சு என்ன பண்ணுறது தெரியாம இவரும் திருப்பி அவுட் போஸ்ட் ஆகிட்டே இருக்காரு. அவங்க ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப மோசமாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் த சேட் ட்ரூத் தட் மெனி பீப்புள் டூ. ஓகே, ஒரு 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 ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கட்டும். ஒரு மேன் இருக்கான், ஒரு உமன் இருக்கா, அண்ட் இந்த மேனுக்கு இந்த உமனை பிடிக்கணும். ஓகேவா, ஐ மீன் சாரி, இந்த மேனுக்கு வந்து இந்த உமன் வந்து ஷீ ஹேஸ் டு லவ் ஹிம் பேக். ஓகே, பட் திரும்ப திரும்ப இந்த மேன் இந்த உமன் மேலே வச்ச ப்ரொஜெக்ஷன் பெர்செப்ஷன் என்னவா இருக்கு, மென்டல் ஆர்குமெண்ட் என்னவா இருக்கு. ஐயோ ஏன் லவ்வே பண்ண மாட்டேன், ஐயோ இந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதானே தெரியலையே, ஐயோ இவன் நம்மளுக்கு லைஃப் பண்ண வந்துட மாட்டாளா, ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு இஸ் fully desperate, he is needy. Okay, he is still in the wanting mode. இதை பற்றி நான் மற்ற வீடியோஸில் பேசியிருக்கேன். ஸோ டெஸ்பரேட் நீடி எனர்ஜியை திருப்பி திருப்பி கொடுக்க 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 என்ன ஆகும்? ஹவு டு யூ பர்சீவ் த உமன் தட் யூ லவ், தட் யூ வாண்ட் டு. ஒரு உமன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க நம்ம லைஃப்குள்ளே வரணும் அப்படின்னா அவங்களை எப்படி நீங்கள் பர்சீவ் பண்ணுறீங்க? அவங்க உங்ககிட்ட என்ன மென்டல் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க? தட் அஃபெக்ட்ஸ் யூ. Okay, so I hope this so I hope you understand this. Okay, so here's how you control people. So இந்த நேரத்துக்கு உங்களுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடாலஜி நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் யோர் பர்செப்ஷன். ஜென்ரலாகவே ஹவ் யூ பர்சீவ் நீங்கள் மாற்றி ஆகணும். ஓகே, ஸோ செக் யோர் பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள். ஜென்ரலாக உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், முக்கியமான பீப்புளை ஒரு பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எந்த விதமாக உங்களை பார்க்குறீங்க. ஓகே, என்னால் நசன் பண்ணிக்கிட்டு இருக்கா, யாராய் இவன் சரியே கிடையாது, இந்த மேனேஜர் சரியே கிடையாது, இந்த ஃப்ரெண்டு சரியே கிடையாது, இந்த ஃப்ரெண்ட் நம்மளை எப்பவுமே தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான், ஐயோயோ என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகே, இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். திஸ் அப்ளைஸ் டு யுவர் ஜாப், திஸ் அப்ளைஸ் டு யுவர் பிஸ்னஸ், நாட் ஜஸ்ட் பீப்புள். இந்த எபிசோட் வந்து பீப்புளுக்காக மட்டும்னால I told you to check your perception towards people. But perception is a very big topic. இதை வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வெட்டிங்ஸ்னாலே வந்து ரொம்ப ஒரு வெட்டிங்ஸ்னாலே தொல்லை, வெட்டிங்ஸ்னாவே எனக்கு நல்லது நடக்காது அப்படின்னீங்கன்னா எப்போலாம் நீங்கள் வெட்டிங்ஸ்க்கு போகிறீங்களோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கும். பிகாஸ் that is the perception that you have, இல்லையா? ஸோ the universe has to project it back. அதுக்கு பேர் தான் perception projection loop. Okay, so first check the perception towards people. What perception do you have? எப்படி அவங்களை நீங்க பார்க்குறீங்க? And next, what mental dialogue or arguments do you have? So உங்களுக்கு
உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் கிட்ட என்ன மென்டல் டயலாக் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, ஒருத்தவங்களை நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க மைண்ட் லெவலில் அப்படின்னா, உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஃபிசிக்கலி ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு சண்டையோ கண்டிப்பாக வந்துட்டே ஆகணும். ஓகே, பிகாஸ் யூ ஹவ் பின் சென்டிங் நெகட்டிவ் எனர்ஜி டு தட் பர்சன் ஃபார் ஸோ லாங், இட் ஹேஸ் டு ப்ரொஜெக்ட் பேக். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு பர்சன் கூட ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் பண்ணணும், த வே பீப்புள் ட்ரீட் யூ மாறணும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் ரிமெம்பர், அவங்களுக்கு இன்ஃபினைட் வெர்ஷன்ஸ் இருக்கு. நம்ம அவங்கள ஃபண்டமெண்டலாக ஒரு பர்சனாக சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, அது அவங்கள தான் மாறணும். பட் நம்மள எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கிறத நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். அது எப்படி மாற்றுறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் மாறணும். நீங்கள் அவங்க எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் அவங்ககிட்ட என்ன மென்டல் ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, மென்டல் டயலாக் என்ன நீங்கள் அவங்ககிட்ட வச்சிருக்கீங்கன்றதை பாருங்க, மாறுங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ டூ இட். அண்ட் ஃபைனலி, விஷுவலைசேஷன். ஸோ ஒரு டீப் ரிலாக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த பர்சனை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி நடந்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை தருமோ அந்த எமோஷன்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த பர்செப்ஷனை டெய்லி லைஃப்பில் வச்சுக்கோங்க. அந்த பர்சனை பற்றி நீங்கள் எப்போ யோசிச்சாலுமே இந்த புது பர்செப்ஷன்லேருந்து, இந்த புது விதமாக அவங்கள பார்க்கறதுலன்னு மட்டும்தான் இருக்கணுமே தவிர பழைய விதமாக அவங்கள நீங்கள் பார்க்கக்கூடாது, பழைய விதமாக கான்வர்சேஷன் வச்சுக்கூடாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் ரொம்ப ராக்கியான ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற பட்சத்தில் அதை வந்து மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் பார்ட்னரை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஹேவ் மை பார்ட்னர், அந்த பார்ட்னர் நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்குன்னு பண்ணி ஒரு நல்ல மென்டல் டயலாக் வச்சுக்கும் போது தட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்டட், த யூனிவர்ஸ் ஹேஸ் டு ரிஃப்ளெக்டட் பேக். இல்லை ஒரு கெட்ட டயலாக் வச்சிருக்கீங்கன்னா இட் ஹேஸ் டு ரிஃப்ளெக்டட் பேக். யூனிவர்ஸ்க்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, அது ரிஃப்ளெக்ஷன், அது மட்டும் தான் ஒரு வேலை. ஓகே, ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும்போது யூஆர் சேஞ்சிங் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ஒரு பர்சனோட ஆட்டிடியூட் உங்ககிட்ட எப்படி அவங்க நடந்துக்கிறாங்கன்றத உங்க விஷுவலைசேஷன் நீங்கள் மாத்திட்டீங்க. ஆல்ரெடி எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்னு தனியாக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டாச்சு. எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுலாம் திருப்பி கேட்காதீங்க, வேறு ஏதாவது டாபிக் பற்றி கேளுங்க. ஓகே, போன வீடியோவில் அதை சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ண அப்புறம் அந்த சுச்சுவேஷன் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் இம்ப்ரிண்ட் பண்ண அப்புறம் இட் வில் பி வெரி ஈஸி டு சேஞ்ச் யுவர் பர்செப்ஷன். ஓகே, ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி நினச்சிட்டு அவங்க எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீலிங் தரும் அப்படின்னா அந்த எமோஷன்ஸ், ஃபீலிங் லவ், ஃபீலிங் கிரேட்ஃபுல், அந்த ஃபீலிங்லாம் ஃபுல்லாக எமோஷன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு அந்த பெர்செப்ஷனை மாற்றிட்டு டெய்லி அதே ஆட்டிடியூட் அதே பெர்செப்ஷன் இருங்க. அண்ட் அவங்கள பற்றி யோசிக்கும் போது, அவங்கள பற்றி அந்த மென்டல் டயலாக், அவங்கள பற்றி யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன எனர்ஜி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அண்ட் இதில் ஒரு ட்ரிக்கியான விஷயம் என்னன்னா, நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அவங்க கண்டிப்பாக மாறணும், இதை வந்து நான் ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணி அவங்கள மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது இது ஒர்க் ஆகாது. இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. இது நிறைய கெட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சேர்க்கும். ஓகே, ஸோ this process has to be genuine. Okay, so the எம்ப்ளாயி மேனேஜர் எக்ஸாம்பிள்ல ஜென்யூனாவே நீங்க வந்து அந்த பாஸை யூ ஹேவ் டு ஃபர்கிவ் ஹிம் ஆர் ஹர், அண்ட் அவங்க ஜென்யூனாவே ஒரு நல்ல கண்ணோட்டத்துல நீங்க அவங்கள பார்க்கணும். ஓகே, இதை நீங்க ஃபேக் பண்ண முடியாது. ஜென்யூனாவே அவங்கள பார்த்தா மட்டுமே அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் உங்களால் கொண்டு வர முடியும். ஃபேக்கா அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, நீங்க வந்து ஒரு ஃபேக்கிஷா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு உள்ளுக்குள்ள, ஓகே, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எமோஷன்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணாம வெளில மட்டும் அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க, அவங்க நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க மென்டலி சும்மா மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இது நடக்காது. திஸ் ஹேஸ் டு பி ஒத்தென்டிக். இது நீங்க நிஜமாவே உங்களோட மற்றவங்க இதை நீங்க நிஜமாவே மற்றவங்க மேல இருக்கிற கண்ணோட்டத்தை நீங்க மாற்றணும். இட் ஹேஸ் டு பி ஒத்தென்டிக், இட் ஹேஸ் டு பி ஜென்யூன். அப்படி இல்லைன்னா பீப்புளை கண்ட்ரோல் பண்ணுறது, அவங்கள நம்மளை எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்கன்னு மாற்றுறதுன்றலாம் அதை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. நீங்கள் பாட்டுக்கு வேலையை பாருங்க. ஓகே, ஸோ திஸ் ஹேஸ் டு பி ஜென்யூன், திஸ் ஹேஸ் டு பி ஒத்தென்டிக். இதை நீங்கள் ஃபேக் பண்ண முடியாது. ஃபைனா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கண்ட்ரோல் பீப்புள். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. என் கூட ஒர்க் பண்ணணும், டீப்பாக இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கணும், உங்கள் டிசைர்ஸ் அண்ட் கோல்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இமெயில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள், எனக்கு இமெயில் போடுங்க, அண்ட் வி வில் புக் அ கால் and we will talk and potentially we'll work together and change your reality. Okay, so that's it from me. I will see you in another video.